வெல்கம் டு தியாஸ் குக்கிங் ப்ளாக். சத்து நிறைந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற சிறுகீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். கீரை கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல 2 வகையான பருப்பை வறுத்தெடுக்க போகிறோம். மிதமான தீயில கடாய் சூடானதும் 100 கிராம் அளவு துவரம்பருப்பு, 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு, இது ரெண்டுமே சேர்த்து இது பொன்னிறமாகிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு பருப்பை நீங்கள் வேக வைக்கும்போது நல்ல மனம் கொடுக்கும். பாருங்க, இதுதான் சரியான பதம். பருப்புடைய நிறம் பாருங்க, பொன்னிறம் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த பதம் வந்ததும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த பருப்பை நீங்கள் கழுவுனதுக்கு அப்புறமும் இந்த பருப்பில் இருக்கிற மனம் மாறாமல் இருக்கும். இந்த வறுத்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணீரை சேர்த்து 15 நிமிஷம் போல் இதை அப்படியே ஊறட்டும். இந்த பருப்பு ஊறிட்டு இருக்க டைமில் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீரை எடுத்துக்கிறீங்கன்னா இதில் நான் சேர்த்துருக்க பருப்போட அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கீரையை பொடியை நறுக்கி எடுத்துக்கணும். கீரையை நல்லா கழுவுனதுக்கப்புறம் தான் பொடியை நறுக்கிக்கணும். நறுக்குனதுக்கப்புறமா நீங்கள் கழுவுனீங்கன்னா கீரையில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். ஊற வச்ச பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம். 250 ml அளவுக்கு தண்ணீரை சேர்த்துக்கோங்க. தண்ணீரை இந்த டம்ளரில் தான் அளந்து சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக 250 ml அளவு இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த குக்கரை மூடி கரெக்டாக 2 விசில் கொடுத்தா போதும். இந்த பருப்பில் நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கு காரணம் என்னென்னா, விசில் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி பொங்கி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். முதல் 2 விசிலில் பருப்பை அரை வேக்காடில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2 விசிலுக்கு அப்புறமா பருப்பு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கு. மீதம் பார்த்தீங்கன்னா கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்ல குழைவாக வெந்துடும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நார்மலாக யூஸ் பண்ணுற வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் 10லேருந்து 15 போல் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கீரை கூட்டில் காரம் அதிகமாக தெரியக்கூடாது. 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீரை விட்டு இதை நல்லா குழைவாக வேக வைக்க போகிறோம். 150 ml அளவுக்கு தண்ணீரை சேர்த்துருக்கேன். மீதமுள்ள பருப்பும் இந்த கீரையும் நல்லா வெந்து வரணும். குக்கரை மூடி மிதமான தீயில 3 விசில் தந்தால் போதும். பருப்பும் கீரையும் நல்லா ஒன்று சேர்ந்து குழைவாக வெந்து வந்துடும். 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்க, 3 விசிலுக்கு அப்புறமா ஆவியெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. பருப்பும் கீரையும் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். மிதமான தீயில கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, கடுகு சீரகம் பொரிஞ்சு உளுந்தோட நிறம் மாறினதும் 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலேருந்து குறைவான தீக்கு மாற்றி வேக வச்ச கீரையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும், அதனால் தீயை குறைவாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குறைவான தீயில் 1 நிமிஷம் போல் இது கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்போட அளவு சரி பார்த்து தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டு 30 செகண்டுக்கு அப்படியே விடுங்க. 30 செகண்டுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சத்து மிகுந்த சிறுகீரை கூட்டு பரிமாற தயாராக இருக்குது.
பருப்பு வறுத்து சேர்த்துருக்க அந்த மணமும் பாசி பருப்பு சேர்த்துருக்க அந்த சுவையும் ஒன்று சேர்ந்து குழந்தைகளையும் சாப்பிட தூண்டும் இந்த சிறுகீரை கூட்டு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.